வெல்கம் டு டெரி சீசன் 1 எபிசோட் 4 வந்துட்டு போன சண்டே வந்துட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆன 3 எபிசோடுமே கடைசியா வந்துட்டு பயங்கரமான ஏதோ ட்விஸ்ட் வைக்க தான் முடிப்பாங்க. அதே மாதிரி இந்த எபிசோடுமே ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லூசஸ் கேங் வந்துட்டு கிரேவியர் எடுத்த ஃபோட்டோஸ்ல கொண்டு போயிட்டு போலீஸ் கேம்ப் போகும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு மாறிடும். இட் வந்துட்டு ரியாலிட்டி சேஞ்ச் பண்ணதுனால இதில் நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண விஷயம் தான். ஏன்னா இட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஹேண்ட்லனும் அவருடைய பையன் வில்லுமே வந்துட்டு தண்ணியில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இட்டு அவனுடைய வேலையை காமிச்சிருப்பான். அதாவது தன்னுடைய சொந்த அப்பனுடைய உருவத்திலேயே வந்து வில்ல போட பார்த்துருப்பான். ஆனால் வந்துட்டு ஒரு கட்டத்து மேலே நம்ம ஹேண்டன் காப்பாற்றிருப்பாரு. ஆனால் அந்த ஒரு சீனில் இட்டோடைய பலூனை காமிச்சிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம டிக் ஹேலரனுடைய பழைய ட்ராமாஸ்ல வச்சு பண்ணி டிக்கை அட்டாக் பண்ண பார்க்குது. இன்னொரு பக்கம் நைட் நம்ம வில்ல வந்துட்டு டெலஸ்கோப் யூஸ் பண்ணி வெளியில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இட்டை காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்லையும் கண்ணு மூக்கு வாயின் காமிச்சிட்டு இருந்த எந்த இடத்துல வந்துட்டு இப்போ இட்டோடைய உருவத்தையே காமிச்சிருக்காங்க. பட் இட்டு இன்னும் பெர்ஃபெக்டாக காமிக்கல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அடுத்து சொல்ல காமிப்பாங்க நினைக்கிறேன். எபிசோட எண்டில் நம்ம டிக் ஹேலரனை யூஸ் பண்ணி அந்த ட்ரைபிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து அப்படி என்னதான் நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள போய் பார்த்தா அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவனுடைய ஆண்ட் ரோசி வந்துட்டு அவனுக்கு சொல்லி தந்த அந்த கதையை வந்துட்டு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு இட்டோடைய உண்மையான ஆர்ஜினை காமிக்கிறாங்க. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்துட்டு இட்டு ஒரு ஸ்டாரோடைய மூலியமா பூமிக்கு வந்து அந்த ஸ்டார் உடச்சிட்டு வெளியில போன மாதிரியும் அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டார்ல இருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பொருளை செஞ்சு அதை யூஸ் பண்ணி இட்ட அடக்க பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸா பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அங்க இட்டுனால பாதிக்கப்பட்ட பல ட்ரைபிள்ஸ் வந்துட்டு இட்டை எப்படியாச்சும் அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு அங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இட்டோடைய அந்த ஒரு ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஷார்ப்பான பொருளை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பேரியர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேரியர் எங்க இருக்குது, அந்த இட்டை வந்துட்டு எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கு கேட்கும் போது தான் நம்மளுக்கு விஷயத்தை காமிக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு இடம் தான் டெரியா இருக்குது. அதே இடத்துல அந்த பாழடைஞ்ச பழைய வீடியோமே காமிச்சு முடிக்கிறாங்க.